1946 அமைக்கப்பட்ட இந்த அமைச்சரவை தூதுக்குழுவோட அடிப்படையாக கொண்டு தான் வந்து இந்த அரசியல் நிர்ணய சபைங்கிற சபையை வந்து நிறுவியிருக்காங்க. அதுக்கு கீழே தான் வந்து இந்த அரசியல் அமைப்பு அப்படிங்கிற ஒரு அமைப்பையே வந்து உருவாக்கியிருக்காங்க. இதில் வந்து 389 உறுப்பினர்கள் வந்து இருந்திருக்காங்க. அதில் மாகாண பிரதிநிதிகள்ங்கிறவங்க வந்து 292 பேர், சுதேச அரசுகளோட உறுப்பினர்கள் 93 பேர், மாகாண முதன்மை ஆணையர்கள் 3 பேர், பலுச்சிஸ்தானில் சேர்ந்தவங்க 1 பேர். இவங்க எல்லாரும் சேர்த்து மொத்தம் 389 பேர் வந்து இந்த அரசியல் நிர்ணய சபையில் இருந்திருக்காங்க. இதோட முதல் கூட்டம் அப்படின்னாக்க 1946 டிசம்பர் 9 அன்னைக்கு வந்து நடந்திருக்கு. இதோட தற்காலிக தலைவராக வந்து டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா அவங்க தான் வந்து பதவியை பொறுப்பேற்றிருக்காங்க. அவங்க இறந்து போனதுனால அதோட தலைவராக நிரந்தர தலைவராக வந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வந்து அதுக்கு அப்புறமா வந்து நியமனம் செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து 2 துணைத் தலைவரையும் நியமனம் செஞ்சுருக்காங்க. HC முகர்ஜி, அதுக்கப்புறம் VT கிருஷ்ணமாச்சாரி அப்படிங்கிற 2 பேரும் வந்து துணைத் தலைவராக சேர்ந்திருக்காங்க. இந்த அரசியல் நிர்ணய சபை வந்து மொத்தம் 11 அமர்வுகளாக 166 நாட்கள் வந்து 11 அமர்வுகளாக வந்து இருந்திருக்காங்க. இதில் வந்து 2473 திருத்தங்களில் வந்து முன் வச்சிருக்காங்க. அதில் சில திருத்தங்கள் மட்டும்தான் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருந்திருக்கு. அடுத்ததாக வந்து இந்த வரைவு குழுவோட தலைவராக வந்து யாரை நியமிச்சிருக்காங்க அப்படின்னாக்கா டாக்டர் BR அம்பேத்கரை வந்து நியமனம் செஞ்சுருக்காங்க. இதோட வந்து இந்த அரசியல் நிர்ணய சபையில் வந்து வரைவுக்குழு தலைவராக வந்து அம்பேத்கரை நியமனம் செஞ்சு அதில் வந்து இந்த அரசியலமைப்பு புத்தகத்தில் வந்து முகவுரை, அதுக்கப்புறம் பாகங்கள் வந்து 22 பாகங்களை கொண்டது, சட்டப்பிரிவுகள் வந்து 395 சட்டப்பிரிவுகளை கொண்டது, அட்டவணைகள் வந்து 8 அட்டவணைகளை கொண்டதாக அதை வந்து முதலாக வந்து எழுதியிருக்காங்க. அது வந்து எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டது, இந்த அரசியலமைப்பு சட்ட புத்தகம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொன்னாங்க 1949 நவம்பர் 26 அன்னைக்கு தான் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதை நடைமுறைக்கு கொண்டு வந்த நாள் தான் நம்ம குடியரசு தினமாக கொண்டாடுறோம். அந்த நடைமுறைக்கு எப்போ வந்துச்சு அப்படின்னா 1950 ஜான்வரி 26 தான் நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்காங்க. இதை வந்து யார் எழுதுனாங்க அப்படின்னாக்க பிரேம் பெஹாரி நரேன் அப்படிங்கிறவர் தான் வந்து இத்தாலி பாணியில் அவரோட கைப்பட வந்து இந்த புத்தகம் வந்து எழுதப்பட்டிருக்கு.